அப்சல்யூட் மஸ்ட் டூஸ்னு ஒண்ணு இருக்கு, செய்தே தீர வேண்டிய விஷயங்கள். இப்ப எடுத்துக்காட்டா எல்லாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிறத நான் உறுதியா சொல்லலாம். அது நீ எடுத்துக்கோ எடுக்காம விடு உன் இஷ்டம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அவன் 1 கோடிக்கு எடுக்கிறானா, 25 லட்சத்துக்கு எடுக்கிறானா, 10 லட்சத்துக்கு எடுக்கிறானாங்கிறது அவங்க கையில இருக்கு. ஆனா எடுத்தே தீரணும். அது போல மஸ்ட் டூஸ் இருக்கும் இந்த புத்தகத்துல, மஸ்ட் நாட் டூஸும் இருக்கும். எடுத்துக்காட்டா இந்த இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இணைக்க கூடாது, ரெண்டையும் பிரிச்சு வச்சுக்கணுங்கிற மாதிரி மஸ்ட் நாட் டூ, அந்த மாதிரியான விஷயங்களும். கடன் ஏற்கனவே அதிகமா இருக்கும்போது இன்னும் கூடுதல் கடன் வாங்கக்கூடாது, கிரெடிட் கார்டை அளவுக்கு மீறி பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி கண்டிப்பா பயன்படுத்தவே கூடாதுங்கிற விஷயங்களும் இருக்கும். ஆனா ஒரு நார்மல் கர்வ் மாதிரியே இது ரெண்டுமே ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் இருக்கும். இது ஒரு 5%, அது ஒரு 5%, அவ்வளவுதான். மத்தபடி மீதி இருக்கிற 90% நாட் அப்சல்யூட் ட்ரூத்ஸ் ஆர் அப்சல்யூட் ஃபால்ஸ். அதனால அங்க நீங்க ஒரு அளவுக்கு இப்போ எடுத்துக்காட்டா ஒரு கல்வி கடன் வாங்கி படிக்கிற ஒரு மாணவர்கிட்ட நீங்க போய் கடனே வாங்கக்கூடாது தம்பி அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொன்னீங்கன்னா, அந்த அட்வைஸ் வேற ஒருத்தருக்கு பொருத்தமா இருக்கலாம். ஆனா அவருக்கு அந்த கடன் வாங்கி ஒரு 10 வருஷம் அந்த கடனை கஷ்டப்பட்டு திருப்பி கட்டிட்டார் அப்படின்னா, அவர் வாழ்க்கையில இன்னொரு நிலைக்கு தாண்டி போயிடுறாருங்கும் போது அவருக்கு அந்த இடத்துல அந்த கடன் அந்த அளவுக்கு உதவியா இருந்திருக்குங்கும் போது இந்த அறிவுரையே மொத்தமுமே தப்பா போயிடும்.